வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். 4 இயர்ஸாக ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன் கண்டென்ட் கிரியேஷன் ஜர்னியை. 2 டேஸ் முன்னாடி ஒரு இன்டர்வியூ வீடியோ போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதை ஸ்டார்ட் பண்ண உங்களுக்கு ஏன் ப்ரோ 4 இயர்ஸ் ஆச்சு அப்படி கேட்டீங்கன்னா? நீங்கள் இன்னும் என் இன்டர்வியூ வீடியோ பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் அதை பார்த்துட்டு வந்துடுங்க. கீழே லிங்க் பண்ணிடுங்க. இன்ட்ரோவில் சொன்ன ரீசன்ஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் பெரிய சிலி ரீசன்ஸ் சொல்லி தள்ளி போட்டிருக்கேன். லைக் பண்ணால் குவாலிட்டியாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சுற்றிட்டு இருந்திருக்கேன். குவாலிட்டி ரீசன்ஸ் நான் எதை மீன் பண்ணியிருக்கேன்னா, ஒரு ப்ராப்பர் செட்டப்போட ஐஃபோன் ஆர் டிஎஸ்எல்ஆரில் ஷூட் பண்ணணும், அண்ட் ப்ராப்பர் லைட்டிங் இருக்கணும், அண்ட் ஃபைனலாக ஒரு ஏஸ்தட்டிக் பேக்ரவுண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் என்னையே ஏமாத்தி சுற்றி இருந்திருக்கிறேன். சரி ப்ரோ, அதான் ஃபர்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணிட்டே இப்போ குவாலிட்டியா பண்றியா அப்படின்னு கேட்டீங்கன்னா? நான் லாஸ்ட் வீடியோவை அப்படி தான் ஷூட் பண்ணேன். பட் நான் போஸ்ட் பண்ணணும்னு நினச்ச டைமில் என்னால் போட முடியல, டிலே ஆகிட்டே இருந்துச்சு. பிகாஸ் நான் அகெயின் குவாலிட்டி இந்த லுக்குள்ள மாட்டிக்கிட்டேன். இப்படியே போனால் குவாலிட்டியை பார்த்துட்டு கன்சிஸ்டன்சி விட்டுருவோம் போல. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா, இப்போதைக்கு என்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். அண்ட் இப்போதைக்கு என்னால் என்ன குவாலிட்டியாக கொடுக்க முடியும்னா, என் டைம், என் எஃபோர்ட் அண்ட் என் கண்டென்ட் என்னால் குவாலிட்டியாக கொடுக்க முடியும். ஃபைனலாக நான் என்ன சொல்ல வரேன்னா, ஐ பிலீவ் இன் கன்சிஸ்டன்சி ஓவர் பர்ஃபெக்ஷன். பிகாஸ் ஐ நோ ஹவ் இட்ஸ் ஒர்க். ஸோ என்னால் குவாலிட்டியான வீடியோ கொடுக்க முடியலனாலும் குவாலிட்டியான கண்டென்ட் கொடுக்க முடியும். அதுக்கு நான் கேரண்டி. என்ன மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸும் சில்லி ரீசன்ஸ் சொல்லி சுத்திட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் ஆகி டேக் பண்ணி குவாலிட்டியை பார்த்துட்டு கன்சிஸ்டன்சி விட்டுறாத மச்சான் அப்படின்னு சொல்லுங்க.